ஒரு மங்களகரமான செய்தி இப்போ தான் கிடச்சது. அதை சொல்லி அப்புறம் நம்ம கதையை ஆரம்பிப்போம். விஷால், நான் கல்யாணம் பண்ண போகிறேன், சீக்கிரமே நடந்துடும், அப்படி இப்படிலாம் ரொம்ப உற்சாகமாக சொல்லிகிட்டு இருக்காருல்ல. கடைசியில் யார் பொண்ணு அப்படின்னு பார்த்தா நம்ம ஷாய் தன்சிகா. பழைய நடிகை தான். படங்கள் அவ்வளோ இருந்தாலும் காதல் காதல் காதல். அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இந்த அம்மா வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருந்தது. அதை வந்து இப்போ அதாவது அப்போ நம்ம ராஜேந்தர் போன்ற மேதைகள்லாம் இருந்த இடத்துல இது கால் மேல் கால் போட்டு உட்காந்துருந்ததை பார்த்தவொன்னே சிலர் கோவப்பட்டாங்க. அதில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் சாய் தன்சிகாவுக்கு நம்ம விஷால் வந்து ஆதரவாக இருந்தார். ஆகையினால் அது ஆதரவு அப்படியே காதலாக மாறி இப்போ அது ரொம்ப பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விஷாலுடைய பிறந்தநாள் வருது. பிறந்தநாள் அன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சரி, இதை முதல்ல ஒரு மங்களகரமான செய்தியை சொல்லிடலாம். அடுத்து இன்னொன்று, தக் லைஃப் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த நம்ம இது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 30 மில்லியன் பார்வைகளை கடந்துருச்சு. இன்னும் கடந்துகிட்டு இருக்கு. 24 மணி நேரத்தில் 30 மில்லியன் ஒரு பெரிய சாதனை கடந்துட்டுருக்கு. இன்னும் பல சாதனைகளை செய்யும். அதற்கிடையிலேயே இன்னும் ஒரு உண்மையை உங்கள்கிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சிலர் வந்து அதை வந்து ஏஐ அப்படி அந்த தொழில்நுட்பத்தில் படமாக்கப்பட்டது அப்படின்னு சிலர் தவறாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதேன்னு புரிஞ்சிருப்பீங்க. உலகநாயகன் கமல்ஹாசனும் அந்த ஒரு சின்ன பையனும் வந்து பேசிகிட்டு இருக்க கட்டத்தில் அவர் வந்து ரொம்ப யங்காக இருப்பார். கிட்டத்தட்ட 30 வயசு கமல்ஹாசன் மாதிரி இருப்பார். தாடி கிடியெல்லாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருப்பார். இது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் செய்யப்பட்டது, எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க தவறானது. இந்த காட்சியை படமாக்கிறதுக்காக அவர் கிட்டத்தட்ட 4 மாதம் உடற்பயிற்சி, கடுமையான உடற்பயிற்சி மட்டுமில்ல, உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்து தன்னுடைய உடம்பை அந்த அளவுக்கு வருத்தி கொண்டாந்தார். அந்த காட்சியில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணாங்களே தவிர வேறு எந்த மாறுதலும் செய்யலை. உலகநாயகன் நினச்சா குமரனாக முடியும், பாலனாகவும் முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு காட்சி சாட்சி. அது வந்து ஏஐ தொழில்நுட்பம் இல்லைங்கிறத யார் மேலே மண்டையில் வேணாலும் அடித்து சொல்கிறதுக்கு நான் தயார். ஏன்னா அந்த உண்மை எனக்கு தெரியும். 4 மாதம் கஷ்டப்பட்டாருங்க. அப்போ வந்து அந்த நம்ம கல்கி பட ஷூட்டிங்குன்னு நடந்துக்கிட்டு இருந்தது. ரெண்டுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தமான ஒரு காம்பினேஷனில் இருந்தது. அதில் கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பார், குண்டாக இருப்பார். இந்த படத்தில் கொஞ்சம் இதாக இருக்கணும். ஆனால் அந்த இன்னொரு கேரக்டர், வில்லன் கேரக்டர் வரும்போது ஒல்லி ஆகிடணும். அந்த சமயத்தில் தன் உடலை வருத்தி கொண்டு, இவர் எப்போவுமே தாடியில் இருக்கார்ல, அந்த தாடியிலேருந்து எடுத்த உடனேயே உங்களுக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சது. பாலன் ஆகிட்டார், பருவ குமாரன் ஆகிட்டார். அதுதான் உண்மை உண்மை உண்மை. அடுத்து என்னுடைய உறவினர் ஒருத்தர் விருதுநகரில் இருக்கார், ஜெயக்குமார்னு பேர். அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அது டெய்லி அவர் சில தத்துவங்கள்லாம் அனுப்புவார். அதில் கழுதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தா அது தன்னை சிங்கமாக நினச்சிக்கிட்டு கர்ச்சிக்க பார்க்கும். கழுதை கர்ச்சிக்க பார்த்தா என்ன ஆகும், சிங்கமாக மாறுமா அப்படின்னு ஒரு இதை போட்டிருந்தார். அது எனக்கு அது அப்படியே மனசுக்குள்ளே இது எதுக்கு இப்போ எதுவும் பொருந்துதா அப்படின்னு பார்த்தா, வட இந்திய நாளிதழ் ஒன்று, அதாவது ஊடகம், இந்த நாளிதழ்னு இல்லை, ஒரு ஊடகம். இப்போ தான் நிறையா வந்துருச்சே. அந்த ஊடகத்தில் தக் லைஃப்பை பற்றி ஒரு விமர்சனம் எழுதியிருக்கான். எப்படின்னா, சிண்டு மூட்டுறதுன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கருக்கும் மணிரத்னத்துக்கும் சிண்டு மூட்டு வேலையில் அந்த ஊடகம் ஈடுபட்டிருக்கு. சங்கர் எப்படிப்பட்ட ஆளா? அவர் ஒரு வித்தகர். அதாவது இந்திய திரைப்பட உலகத்தில் பிரம்மாண்டமான ஒரு காட்சிகளுக்கெல்லாம் வித்து விட்டு அதை வளர்த்தவர், சாதனைகள் புரிந்தவர். அவரோட சாதாரணமான ஆள் கிடையாது.
இன்றைக்கி இந்தியன் 2வும் கேம் சேஞ்சரும் படம் சரியாக போகலைங்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப மட்டமான ஆள், அவர் தரமாக இறங்கிருச்சு அப்படின்னு யாரும் சொன்னால் அவன் முட்டாள். சிங்கம் தாங்க. அவர் ஏதோ தடுக்கி விழுந்துட்டார், திரைக்கதையில் ஒரு சொதப்பிட்டார். இது தவறு நடக்கிறது இயல்பு தானே. அவரையும் மணிரத்னத்தையும் இந்த கம்பேர் பண்ணி அவன் ஒரு கதை எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்னா, எல்லா டைரக்டர்களுமே வந்து மணிரத்னத்தை பாராட்டுறாங்க. தக்கலைப்பு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு, உலகளவில் பாராட்டக்கூடிய படமாக இருக்குது, பெரிய வசூலில் சாதனையை புரியும். எல்லாம் சரிடா ராசா, வசூலில் சாதனை புரியத்தான் போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை வந்து அந்த படம் எட்ட போகுது. இதில் எல்லாம் நோ டவுட். உன்னுடைய இது அதெல்லாம் இருக்குது, ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு. நீ எதுக்காக இதை சொல்ல வர்றேங்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்படிப்பட்ட மணிரத்னத்தை சங்கர் பாராட்டலையே. ஏன் சொல்லலை? 4 வார்த்தை பாராட்டி சொல்லலை. அவருக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு. நம்மளால் இந்த மாதிரி வர முடியாது, மணிரத்னத்துக்கு கூட நம்ம போட்டி போட முடியாது. இப்படியாகப்பட்ட சகுனி வேலையை அந்த ஊடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், சங்கர் வந்து என்றைக்குமே வந்து அடுத்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதை பற்றி கருத்து எதுவும் சொல்ல மாட்டார். அவர் தன்னடக்கமான ஆள். அவருக்கு தெரியும் இந்த வெற்றி, இந்த திறமைசாலிகளை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நேரில் பார்த்தா அதெல்லாம் மரியாதை இருக்கும், அது இருக்கும். ஃபோனில் பேசிக்கிடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டு இவங்களை பகிரங்கமாக சொல்லணுங்கிறது பழக்கம் இல்லை அவருக்கு. சங்கருக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. அதே மாதிரி மணிரத்னத்துக்கும் அடுத்தவங்களை பற்றி ஒரு பாராட்ட சொல்லி இதில் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சங்கருக்கும் மணிரத்னத்துக்கும் சண்டை மூட்டிவிடும், அதாவது சிண்டு மூட்டிவிடும் வேளையில் அந்த ஊடகம் இறங்கியிருக்கு. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். என்றைக்குமே இந்த வட இந்திய ஊடகங்கள் வந்து என்ன செய்யும்னா, அவங்களுக்கு நியாயமான பார்வையே கிடையாது. அவங்களுக்கு நம்ம வந்து வளர்ந்துட்டோம்னா ஐயையோ பாலிவுட்டை அமுக்கி போடுவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க இருப்பாங்களே தவிர பாராட்டுற எண்ணமே அவங்களுக்கு வராது. அதனால் நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. அவன் இந்த மாதிரி சொல்கிறான், அதனால் சங்கருக்கு இவருக்கு மனஸ்தாபம், பாராட்டலாம் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் அப்படியே வழியை விட்டுருங்க. தக்கலை மேலும் பல சாதனைகளை தொடப்போகிறதுங்கிறத முன்னறிவிப்பை சொல்லிவிட்டு, அந்த உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன பையனோட சேர்ந்த சீனு, அது அசல்னு சொல்லிக்கிறது. நாளைக்கு சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.